மலையாள சினிமா பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமா டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் இதுல? இல்ல இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 1 month 1.5 month இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மஞ்சுமால் பாய்ஸ் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஒரு 1.5 month இருக்கும். ஸோ அந்த டைம் இந்த தாட்ஸ் இந்த சர்ச்சைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி மஞ்சுமல் பாய்ஸ் எனக்கு ஒன்றும் ரொம்ப பெருசா தோணல. பட் அந்த படம் என்னன்ட்டு தமிழ்நாடுல எடுத்திருக்காரு, ஹில் ஸ்டேஷன்ல எடுத்திருக்காங்க. அங்க குணா படம் அங்க ஷூட் பண்ணாங்க அந்த கேவ்ல சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நிறைய வந்துச்சு. நம்ம தமிழ்ல அறம்னு ஒரு படம் வந்துச்சு. அறம்ல சின்ன குழந்தை ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டு அது எடுக்கிறதா கதை. அது இன்னும் த்ரில்லிங் ஆயிருந்தது. இதுல நிறைய அதுல இந்த படத்துல நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஒரு 3-4 பேர் ரொம்ப ஃபேமஸ் நடிச்சிருக்காங்க. கடைசியில என்ன ஆச்சு, எந்த டைம்ல ஆச்சு, அவங்களுக்கு போலீஸ் சப்போர்ட் பண்ணாங்களா, சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலும் அவங்களால பண்ண முடியலையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பட் அவங்கள ரொம்ப வயசான ஒரு ஆள், அவரெல்லாம் யங்ஸ்டர்ஸ், ஒரு ரொம்ப வயசான ஆள், அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர், அவரு ஷோபியோ ஏதோ நினைக்கிறேன். அவங்க தான் போய் அந்த பையனை மேலேருந்து எடுத்துட்டு மேலேருந்து காப்பாத்துட்டு கொண்டு வராங்க. இது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் மாதிரி. எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு இன்னொருத்தர் எடுத்தாங்க. அவங்களுக்குள்ளேயே இது ஒரு பெரிய ஃபயர் ஸ்டேஷன் இல்ல மிலிட்டரியோ வேற யாரன்னா பண்ண வேண்டிய ஒர்க்கு. பட் இவங்களே பண்றாங்க. அது இன்ட்ரெஸ்டாங்க. நான் எது ரொம்ப அதெல்லாம் ரொம்ப எனக்கு எது ரொம்ப கிரேட் ஃபிலிம் எனக்கு தோணல. பட் இது ஓடிச்சு, ஆஹா ஓஹோன்னு எல்லாம் ஓடிச்சு. தென் பிரேமுலு வந்துச்சு. பிரேமுலு ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. அண்ட் அதுவும் தமிழ்ல டப் பண்ணாங்க, தமிழ்ல நல்லா ஓடிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது படம் அது. மஞ்சுமல் பாய்ஸோட எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆடுஜீவிதம் படம் நல்லா இல்லை. ஆடுஜீவிதம் படம் நல்லா இல்லைன்ட்டு அவங்களுக்கு சரியா ஒரு நல்ல படம் எடுக்க தெரியல. படம் எப்படி இருக்கணும், ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கணும், ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும்ட்டு ஐடியா இல்லை. ஏதோ பிரம்மாண்ட மாதிரி தோணுது, ஏதோ டெசர்ட்ஸ்ல எல்லாம் எடுத்திருக்க தவிர அந்த கதை நடக்கும்போது அந்த ஹீரோக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கூட கதை சொல்லணும். இவன் போயிட்டான், கொஞ்ச நாள்ல வர்றேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஒரு ஏஜென்ட் இருப்பா, ஒரு ஃப்ராட் ஏஜென்ட். அந்த ஃப்ராட் ஏஜென்ட் கிட்ட அம்மா ஒய்ஃப் போய் கேட்கணும். அதுக்கப்புறம் அவன் கிடைக்கல, அவ எதனா இவன் சீட் பண்ணிட்டா, அப்படி இருக்கும்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தேடணும். அந்த தேடுதல்ல கிடையாது. அது ஃபுல் படம் முழுக்க வைக்கணும்னு நான் சொல்ல, அதெல்லாம் வந்திருக்கணும். அந்த சீக்வென்ஸ் எதுவுமே இல்ல, அது தப்பு. பிலிம் மேக்கிங்ல அது ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லை. இப்போ ரெண்டாவது இவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் வர்றான். அந்த ஃப்ரெண்டு வேற இடத்துல கூட்டு போய் போட்டுடுறாரு வேலைக்கு. அவன் எங்க வேலை பண்ண என்னான்ட்டு காட்டவே மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் காட்டணும். அது பெருசா காட்ட வேண்டாம். பெருசா காட்ட வேண்டான்ட்டு ஒரு 5 minutes அவனுக்கு என்னென்ன நடந்துச்சு. 2 பேரும் 2 வருஷம் மீட் பண்ணல இல்லையா. இப்ப திடீர்னு ஒரு ஆப்பிரிக்கன் வர்றான். அவன் எந்த ஊர்ல வந்தா, ஆப்பிரிக்கன் ஆடியன்ஸுக்கு தெரியுது. அவன் எந்த ஊர்ல வந்தா, அவனை எதுக்காக கூட்டு வந்தாரு, இந்த 2வது ஃப்ரெண்டை எந்த வேலைக்கு எடுத்துக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரியாம போயிடுது. ஸோ அதனால திஸ் இஸ் இன்கம்ப்ளீட் ஃபிலிம். அதுக்கு மேல இவன் ஆடு மேய்க்கிறதுக்கோ ஏதோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் இந்தியா இந்த போகணும்?
அப்படி எதுக்கு போகணும்? இன்னும் அதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது. அது And ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்களே சார், ட்ரூ ஸ்டோரின்னு அது ஆடு ஜீவிதம் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்க. அது அதை பத்தி என்ன ட்ரூ ஸ்டோரியே இருக்கட்டுமே, பட் நீ ஏன் ஒய்ஃப் மதர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டேன்? ஒரு ஃபேமஸ் நாவல் சொல்றாரு, ரோட் டு மெக்கான்னு ஒரு நாவல் இருக்கா. ரோட் டு மெக்கான்னு ஒரு நாவல், அதுவும் இதே கதைன்னு சொல்றாரு. ஸோ உனக்கு கதை சொல்ல தெரியல. இத்தனை ஆடு இருக்கு இல்லையா, அங்க எங்கேயும் புல் இல்ல, இவன் மேல அந்த ஆடுகள்லாம் கூட்டு போய் தமிழ் சரியில மேய வைக்கிறது. எங்கேயும் புல் இல்ல, படத்துல எங்கேயும் இவனு போய் எங்கேயான போய் மேய வச்சானான்றது